ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 229 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே செயில் பண்ணிட்டு இருந்தவங்க லேண்டுக்கு வந்ததை காட்டுவாங்க. நருட்டோ செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான், எப்படி ஒரு வழியே லேண்டுக்கு வந்தாச்சுன்ட்டு. இது புது கான்டினென்ட் போலன்னு காய் சொல்லுவோம். அப்படின்னா நம்ம லேண்ட் ஆஃப் லைட்னிங்க்கு வந்துட்டோமான்னு கேட்பான் நருட்டோ. ஏமாட்டோ இல்லன்ட்டு ஜஸ்ட் சப்ளைஸை ஸ்டாக் அப் பண்ண வந்தன் பாரு. ஹவோபா நம்மளோட கடல் பயணம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு பாரு. இதை கேட்ட காய்க்கு மனசே இருக்காது, என் கதை முடிஞ்சதுன்ட்டு விழுந்துருவாரு. ஏமாட்டோ இதுக்கப்புறம் செயில் பண்ண ஆரம்பிச்சா எங்கேயும் இதை போறதா இல்லைன்னு பாரு. ஹவோபா சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்க்கு என்டர் ஆனதுல இருந்து கரெக்டா 2 வாரத்துக்கு மேல ஆகலான்னு பாரு. நருட்டோ சி ரூட் ஆஃப் சைலன்ஸ் கேட்பான். ஹவோபா வேஸ்ட் ஓஷன்ல இந்த சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்ங்கிறது அன்யூஷுவலான ஏரியான்னு பாரு. அந்த இடத்துல காத்து கடல் வாழ் உயிரினங்கள்னு எதுவுமே இல்ல. அந்த இடத்த சுத்தி மிஸ்டீரியஸான மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இருக்கு. ஈவன் அங்க ஸ்டீம் ஷிப் கூட ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு பாரு. அப்படின்னா நம்ம போட் எப்படி போகும்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஹவோபா ஒரு சின்ன அலை ஃப்ளோ ஆகிற இடத்துல கால்வாய் போல குறுகலான ஒரே ஒரு ஸ்ட்ரைப் இருக்குன்னு பாரு. அந்த அலையில தான் நம்ம பிரயாணம் பண்ண போறோம். அந்த அலையில மட்டும் ஒன்ஸ் போயிட்டோம்னா நம்மளால ஸ்பீட் அதிகம் பண்ண முடியாது, அதே மாதிரி திரும்ப முடியாதுன்னு பாரு. நருட்டோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத குறை ஓட்டுற மாதிரின்னு சொல்லி கேட்பான். ஹவோபா அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்ட்டு அந்த பக்கம் எந்த ஷிப் போனாலும் அதே நிலைமை தான். அந்த வயல எனிமி ஷிப்போ இல்ல பைரட்ஸோ வந்தாலும் கூட நமக்கு அது எந்த விதத்திலையும் பாதிப்பாகாதுன்னு பாரு. நருட்டோ புரிஞ்சுதுங்கவும் ஏமாட்டோ நமக்கு தேவையான சப்ளைஸ் நம்ம எடுத்துக்கிட்டாகணும். ஏன்னா சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்க்கு போயிட்டு தேவையானது இல்லைன்ட்டு மட்டும் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஹவோபா கிட்ட போயிட்டு இந்த சப்ளைஸ்ல கேதர் பண்ணுன்னு பாரு. இதுக்கப்புறமா நருட்டோவை கூப்பிட்டு காய் சென்சேவோட ஷேரையுமே நீயே பாத்துக்கின்றுவாரு. காய் அவரோட கண்ணை சுத்திட்டு ஏன்டா நீங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. நருட்டோ இதை நான் தான் செஞ்சாகணுமான்ட்டு டயர்டா ஃபீல் பண்ணுவான். நருட்டோ தேவையான சப்ளைஸ் எல்லாம் வாங்கி டாங்கி மேல வச்சுட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் கொண்டு போய் ஷிப்ல சேர்த்துனா சரின்ட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கப்ப டாங்கியோட மூக்குள்ள ஒரு பூச்சி போயிடும். அது பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடும். நருட்டோ கண்ட்ரோல் பண்ற ட்ரை பண்ணுவான். ஒரே ஒரு வெஜிடபிள் வெண்டார மட்டும் தாக்கிடும். திரும்ப நருட்டோ போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப அந்த பர்சன் நீ லீப் ஷினோபியன் கேட்கவும் நருட்டோ ஆமான்பா. பார்க்க போன 5 கிரேட் நேஷன்ஸ்மே சேர்ந்து போருக்கு தயாராகிறதா சொன்னாங்க அப்படின்ட்டு நருட்டோ கிட்ட கேட்கவும் இந்த ரூமர்ஸ் இந்த அளவுக்கு பரவிச்சான்னு சொல்லி கேட்பான். அந்த பர்சன் பார்க்க போனா எங்களை மாதிரி ஸ்மால் லேண்ட்ஸ்லாம் அவங்க ஆர்டர்ஸ் தான் பின்பற்றி ஆகணும், வேற வழி இல்லைன்னு. பார்க்க போனா நீங்க ஃபிஷிங் போர்ட்ல ஸ்டாப் ஆயிருக்கீங்க, தேவையான விஷயங்களை பர்ச்சேஸ் பண்றீங்க. பார்க்க போனா சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்குள்ள போறீங்க போலயே, லேண்ட் ஆஃப் லைட்னிங்க்கு போறக்கு கரெக்ட் தானே சொல்லி கேட்பாரு. நருட்டோ கூட எல்லா கையுமே தூக்கி போட்டிருப்பான். அதான் பிளான் இருந்தாம உங்கள்கிட்ட அது இப்படியே சொல்ல முடியாதுன்ட்டு நருட்டோ அந்த பர்சன் கிட்ட உங்கள்கிட்ட வெஜிடபிள் வாங்குங்கிற ஆசை தான், ஆனாலுமே தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லுவோம். அப்படின்னா இதை வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மஷ்ரூம் எடுத்து காமிச்சிட்டு மோல்ட் ஷ்ரூம் நருட்டோ மோல்ட் ஷ்ரூமான்ட்டு பக்கத்துல போய் பார்ப்பான். இது டேஸ்டா இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமா ரீப்ரொடியூஸ் ஆகும், ஃபுட் சப்ளைஸ்க்கு பஞ்சமே இருக்காதுன்பா. சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்குள்ள போற கடலோட்டிகள் எப்பவுமே இது அவங்களோட லாஸ்ட் ரெசார்ட்டா வாங்கிட்டு தான் போவாங்கன்பா. நருட்டோ இதை கேட்டு சரி ஒன்னு வாங்கிக்கிறேன்ட்டு வாங்கிக்குவான். பாய் சொல்லிட்டு போவும் தேங்க்ஸ் பண்ணுவான். இவன் பேரு உபாவு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈட் ஆர் டை மஷ்ரூம்ஸ் ஃப்ரம் ஹெல் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காய் போட்ல ஏறமாட்டேன்ட்டு அடம்பிடிப்பாரு. இதுதான் கிளவுட் வில்லேஜ், நீங்க தப்பா சொல்றீங்க, நான் போட்ல ஏறமாட்டேன்ட்டு இருப்பாரு. நருட்டோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இங்க பாரு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்காதேன்னு பாரு யாமட்டோ. நருட்டோ டக்குன்னு ஜம்ப் பண்ணி காயோட கழுத்துலயே ஒரு அடியை போடுவான், மயங்கிடுவாரு. யாமட்டோன்னு ஹவோபா ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்கவும் புஷி ப்ரோ சென்சே அப்படி குழந்தைத்தனமா பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு அந்த பொறுமையும் கிடையாதுன்னு சொல்லவும் ஹவோபா அதுவும் சரிதான் பாரு வாங்க போலான்னு நருட்டோ. யாமட்டோ காயை தூக்கிட்டு போவாரு. போட்ல அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் அப்புறம் காயம் தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. சேல் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. போட்ல இருக்க உபாவு சேஃபா போயிட்டு வாங்கன்பா. கடல்ல பிரயாணம் பண்ணும்போது போட்ல இருக்க மஷ்ரூம் காட்டுவாங்க. அது லிட்டரலா க்ளோ ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்க போட்டுமே உள்ள போக போக அந்த மிஸ்ட்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். பார்க்க போனா சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்குள்ள போயிட்டோம் போலன்னு பாரு யாமட்டோ. நருட்டோ நம்மளால எதையுமே பார்க்க முடியலையே, இப்படியே 2 வாரம் டிராவல் பண்ண போறோம், இப்படி யோசிச்சு பார்த்தாலே டிப்ரெசிங்கா இருக்குன்பா. யாமட்டோ எப்படியா இருந்தா என்ன, இப்போதைக்கு ஓஷன்ல தான் சேஃபஸ்டான பிளேஸ்ன்ட்டு நருட்டோ கிட்ட இந்த டைம் ரெஸ்ட் எடுக்க யூஸ் பண்ணி சொல்லுவாரு. நருட்டோ எனக்கு தெரியும்பா. திடீர்னு கேப்டன் யாமட்டோக்கு ஒரு வியர்ட் ஃபீலிங் ஏற்படும். நருட்டோ என்னாச்சுன்னு கேட்பான். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பாரு. சப்ளைஸ் இருக்கிற இடத்துல காட்டுவாங்க. அந்த மஷ்ரூம் அவங்க சப்ளைஸ் எல்லாத்தையுமே இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா யாமட்டோ படுத்து கிடக்காத காட்டுவாங்க. ஹவோபா இப்ப ட்ரை பண்ணுவாரு. நருட்டோ திடீர்னு மைண்ட் தான் சொல்லுவான், சென்சரி டைப் நிஞ்சா இப்போதைக்கு அவரை ரெஸ்ட் எடுக்க விடுறதே நல்லதுன்னு பாரு. காய் வந்துட்டு ஏதாவது ஆச்சுன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ புஷி ப்ரோ சென்சே உங்களுக்கு சி சிக்னஸ் இல்லைன்னு சொல்லி கேட்பான். காய் இருந்துட்டு சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்குள்ள என்டர் ஆகவுமே ரொம்பவும் ஷேக் ஆனது கம்மியாயிடுச்சுன்ட்டு இப்போ அதனால தான் சி சிக்னஸ் இல்லாம இருக்குன்னு பாரு. நருட்டோ அது சரின்ட்டு இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க, கேப்டன் யாமட்டோக்கு உடம்பு இல்லாம போச்சேன்பா. காய் என்னாச்சுன்னு கேட்கவும் சென்சரி டைப்
எஸ்கேப் நிஞ்சா என்னன்னு தெரியல, ஆனா யாமட்டோவோட சக்கராவை ஏதோ ஒன்று முழுங்கிட்டு இருக்குன்னு பாரு. ராபாபா யாமட்டோவோட சக்கராவான்னு சொல்லி கேட்கவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னு பாரு. நருட்டோ அவர் ஓகேவா இருப்பாரான்னு சொல்லி கேட்பான். இன்னொரு லீவ் ஷினோபி கெட்ட செய்தின்ட்டு வருவான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் முதல்ல கூட வாங்க நான் காட்டுறேன்பா. போய் பார்த்தா அவங்களோட சப்ளைஸ் பூராவே மஷ்ரூம்ஸ் முளைச்ச மாதிரி இருக்கும். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. மஷ்ரூமான்ட்டு நருட்டோ நான் ஒருத்தங்கிட்ட இருந்து மஷ்ரூம் வாங்கினேன், அதை மோல்ஸ்ரூம்னு சொல்லி வித்தான். ஆனா வெறும் ஒண்ணு தானே கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அதோட கலர் பாய்சன் இருக்க மாதிரி இல்ல, அதுவும் இப்படி இருக்க மாதிரின்னு சொல்லவும் லீஃப் சேர்ந்த ஷினோபி நம்மளோட என்டையர் ஃபுட் சப்ளையுமே இப்ப இந்த மஷ்ரூம்ஸ் கவர் பண்ணிச்சுன்பா. நருட்டோ அப்படின்னா நம்மளோட ஃபுட் சப்ளை மொத்தமா காலியான்னு சொல்லி கேட்பான். காய் வந்துட்டு அப்படின்னா நமக்கு மஷ்ரூம்ஸ் தவிர வேற எதையும் சாப்பிடறதுக்கு வழி இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அதை பாருங்க பாக்குறக்கே விஷம் இருக்க மாதிரி தான் தெரியுதுன்பா. எவோபா டக்குன்னு போய் தண்ணி இடத்துல பாப்பாரு. சாப்பாடுன்னு மட்டும் இல்ல தண்ணியும் போச்சுன்பாரு. நருட்டோ தண்ணியும் சாப்பாடும் இல்லாம எப்படி நம்மளால போக முடியும், சீக்கிரம் ஷிப்பை திருப்புங்கன்பா. எவோபா நம்ம இப்ப சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்ல இருக்கோம், ஒன்ஸ் அதில் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா திரும்பி போறக்கான வாய்ப்பே இல்லைன்னு. நருட்டோ நம்ம இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இப்ப இருக்க சிச்சுவேஷன்லயே எப்படி 2 வாரமா டிராவல் பண்ண முடியும்னு சொல்லி கேட்பான். காய் வந்துட்டு நமக்கு வேற வழியே இல்ல, அந்த 2 வாரமும் தண்ணியும் சாப்பாடும் இல்லாம தான் போயானும் பாரு. நருட்டோ விளையாடுறீங்களான்னு கேட்பான். இதுக்கப்புறமா நருட்டோ சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லைன்னு என்ன, கண்டிப்பா கடல்ல இருந்தா அதுல மீன் இருக்கணும்ல அப்படின்ட்டு கடலுக்குள்ள போய் மீனை தேடுவான். சரி அட்லீஸ்ட் ஒரு பறவனாவது வருமேன்ட்டு ஷிப்போட டாப்புக்கு போய் பறவைக்கு பார்ப்பான். ஷிப்குள்ள இருக்க எல்லா ஷினோபிஸுமே ரொம்பவும் மோசமான நிலைமையில இருப்பாங்க. காய் இருந்துட்டு நான் என்னோட சின்ன வயசுல பேஷனேட்டான யூத்தா இருக்கப்ப சாப்பிடாம இருக்கதையும் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1600 கேலரிஸை பர்ன் பண்ணுவான். நியூட்ரியன்ஸ் இல்லாம மனுஷங்களோட உடம்பு அதோட சொந்த மசிலையே புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணிருங்க, அதே மாதிரி ஃபேட் எனர்ஜியா மாத்திரும் பாரு. ஒன்ஸ் இப்படியே போச்சுன்னா நம்ம பசியால இல்ல சாக மாட்டேன்னு பாரு. அதுக்கான விருப்பம் எனக்கும் இல்லைன்னு நருட்டோ. ஒரு நார்மலான அடல்ட் ஒரு வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ள செத்துருவான் பாரு. நருட்டோ அதை கேட்கவும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு இப்ப நம்ம எந்த நாள்ல இருக்குன்னு சொல்லி கேட்பான். காய் வந்துட்டு பார்க்க போனா ஒரு வாரத்தையே தாண்டி இப்படிதான் இருக்குன்னு பாரு. நருட்டோ எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால முடியல, இது எந்த நாள்னு கூட எனக்கு தெரியலன்பா. காய் வந்துட்டு இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம பசியால செத்துருவோம் பாரு. பார்க்க போனா இதுதான் நம்மளோட கடைசி ஆட்டமா இருக்க போகுதுன்னு பாரு. நருட்டோ கடைசி ஆட்டமான்னு கேட்பான். காய் ஃபாலோ பண்ண சொல்லுவாரு நருட்டோவை. போய் பார்த்தா மஷ்ரூம்ஸ் வளர்ந்த இடத்துல இருப்பாங்க. என்ன இதுதான் உங்களோட கடைசி சூதாட்டமான்னு கேட்பான் நருட்டோ. வேற வழியே இல்ல, இது சாப்பிடக்கூடியதானு சொல்லி கேட்பாரு காய். ஆனா இது பார்க்க பாய்சனஸ் சோட்டா இருக்கேன்பா நருட்டோ. உயிர் வாழணும்னா சாப்பிடணும், நம்ம சாப்பிடலாம் செத்துருவோம் பாரு. நருட்டோ எனக்கும் தான் தெரியும் ஆனா அப்படின்னு சொல்ல வரவும் நருட்டோ கிட்ட ராக் பேப்பர் சிசர் விளையாடலாமான்னு பாரு. வாங்க பாத்துக்கலான்ட்டு ராக் பேப்பர் சிசர் 2 பேருமே விளையாடுவாங்க. நருட்டோ ஜெயிச்சிருவான். நருட்டோ செம்ம எக்ஸைட்டிங்ல இருப்பான் ஜெயிச்சிட்டு. காய் நீ பேப்பர் தான் போடுவேன்னு தெரியும் பாரு, ஏன் தோத்து போனவனோட பேசுறீங்க காய் சென்சேன்பா. சென்சே இப்ப நீங்க மேன இருக்க வேண்டிய நேரம் எந்திரிங்கன்னு சொல்லுவான். காய் அழுகிற மாதிரி இருக்கும். நருட்டோ பக்கத்துல போயிட்டு என்னாச்சுன்னு பார்க்கும்போது பயங்கரமா சிரிப்பாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. காய் வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றேன்னு எந்திரிப்பாரு. நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்ட்டு காய் மஷ்ரூம்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. காய் கிட்ட நருட்டோ ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது திடீர்னு ஜெர்க் ஆவாரு. என்னடான்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. இந்த அளவுக்கு டெலிஷியஸான அருமையான மஷ்ரூம்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல, இந்த ஃபுட்டே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னு பாரு. காய் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு காய் சாப்பிடுவோம். நருட்டோ புஷி ப்ரோ சென்சே டேஸ்ட் உண்மையாவே நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்பான். காய் வந்துட்டு நான் மொத்தத்தையும் சாப்பிட போறேங்கவும் இருங்க நானும் வரேன் சேர்ந்தே சாப்பிடலாமா நருட்டோ. நருட்டோ அதை சாப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குன்ட்டு 2 பேரும் வெளுத்துக்கட்டா அமைப்பாங்க. 2 பேருமே மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. உடம்பே வயலட் கலர்ல இருக்கும் தேனோஸ்க்கு மாதிரி. இப்பதான் ஃபீலே நல்லா இருக்குன்னு நருட்டோ. காய் எனக்கும் தான் பாரு, என் உடம்புல இருந்து அதிகப்படியான எனர்ஜி வெளியே வருதுன்னு பாரு. 2 பேத்தோட உடம்புல இருந்துமே மஷ்ரூம்ஸா முளைக்கும். நருட்டோ இன்னும் நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்குன்பா, அது எல்லாமே எனக்கு தான்ட்டு காய் சென்சே மஷ்ரூம் ஹரிக்கேன்ட்டு அட்டாக் பண்ணுவாரு. நருட்டோ தப்பிச்சு மேல வந்துருவான். நருட்டோ உங்களோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும் புஷி ப்ரோ சென்சேன்ட்டு நிஞ்சா ஆர்ட் மஷ்ரூம் ஹேரம் ஜுட்சு பண்ணுவான். காயை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். காய் சிம்பிளா இதெல்லாம் எனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர வைக்காதுன்ட்டு மஷ்ரூம் சிவியரா இருக்கேன்ட்டு வேற லெவல்ல அட்டாக் வச்சிருப்பாரு. மொத்த குளோனும் காலி. காய் திரும்பி பார்க்கும்போது நருட்டோ மஷ்ரூம் ரசங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். காய் சிம்பிளா அந்த கட்டையை தட்டி விட்டுருவாரு. க்ளோன்ஸ் யூஸ் பண்ணிக்கியா மோசம் சொல்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நருட்டோ ரியல் ஒன் நான் தான்ட்டு மஷ்ரூம் ரசங்கன்ட்டு அடிக்க வருவான். காய் சிவியர் மஷ்ரூம் ஹரிக்கேன் பண்ணுவாரு. 2 பேரும் சண்டை போடுறன்ட்டு போட்டை நாசம் பண்ணுவாங்க. 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டதுல 2 பேரும் போட்டுக்கு 2 பக்கமா போய் நின்றுவாங்க. அவங்களோட உடம்புல அந்த மஷ்ரூம்லாம் கீழே விழுகும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலையேன்னு நருட்டோ. அதை வாங்கினதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த மஷ்ரூமை நான் வாங்கியிருக்கவே கூடாது, அதை பத்தில எனக்கு கவலை இல்ல, இப்ப எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும்ட்டு டக்குன்னு ஐடியா வரவும் நிஞ்சா ஆர்ட் மஷ்ரூம் சமனிங் ஜுட்சு பண்ணுவான். எல்லா ஜுட்ஸுக்கு முன்னாடி மஷ்ரூம்னு போட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். இது புது ஜுட்சுல இல்ல, காமா டாட்சு வந்திருக்கும். நருட்டோ கிட்ட என்ன உதவி வேணும்னு கேட்கவும் நருட்டோ பார்க்கவே டேஸ்டா இருக்கியே அப்படின்ட்டு கடிக்க போவான். நருட்டோட அலறல் சவுண்ட் கேட்கும். இதுக்கப்புறமா இன்னொரு போட் இவங்க பக்கத்துல வந்திருக்கும். பார்த்தா உபாவு இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவனோட க்ரூவை சேர்ந்தவங்க அவனை பயங்கரமா புகழ்வாங்க. உபாவு இவங்க லேண்ட் ஆஃப் ரைட்டிங்க்கு போறதா சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க ஷிப்ல பெருசா ஏதோ இருக்க போகுதுன்ட்டு போய் அந்த ட்ரெஷர் எடுத்துட்டு வாங்கன்பா. வெறும் ஒரு மஷ்ரூமை வச்சு அவங்க கதையை காலி பண்ணிட்டீங்களே பாசுன்பாங்க. புத்திசாலித்தனத்தை பாராட்டுவாங்க. உபாவு பார்க்க போனா அந்த மோல்ஸ்ரூம்ங்கிறது நார்மலான மஷ்ரூம் தான். ஆனா அதே மஷ்ரூமை டார்க்கான பிளேஸ்ல வச்சா அது டாக்ஸிக்கா மாறி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதுலயும் குறிப்பா சி ரூட் ஆஃப் சைலன்ஸ் மையான இடத்துல அப்படின்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு தேட சொல்லுவான். அவங்க வச்சிருக்க புதையில எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்பா. சரின்ட்டு 2 பேரும் போவாங்க. படுத்துட்டு இருந்த நருட்டோ அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நீதானான்னு சொல்லி கேட்பான். இதை பார்த்த உபாவு எப்படா என்னத்துக்கு பசிலேயே செத்துருக்கணுமே நீங்களான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ இப்பதான் நடந்த விஷயங்களை சொல்லுவான். காமா டாட்சுவை நருட்டோ கடிக்க போயிருப்பான்ல, அப்ப காமா டாட்சு நருட்டோவை மூழ்கிட்டு
டேஸ்ட் நல்லா இருக்குப்பான்பா. நருட்டோ நான் தாண்டா உன்னை சாப்பிடணும்பா. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஷீமா வந்து குக்கிங்ல வேற லெவல்னு. நருட்டோ பசியில எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சாப்பிட துணிஞ்சிட்டேன். ஷீமா பாட்டியோட மொத்த சாப்பாடையும் நாங்க சாப்பிட்டோம்பா. உபாவு என்ன ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் போது காய் இருந்துட்டு ஷீமாக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு அவங்களால தான் பக்குசன் சாப்பிட்டு எங்களோட லைஃப் டைமை நீட்டிச்சுக்கிட்டோம் பாரு. அது என்ன டேஸ்டா இருந்துச்சு தெரியுமாடான்ட்டு எவோபா வாமிட் பண்ற மாதிரி ஆவான். நீங்க எங்களுக்கு செஞ்சதுக்காக நாங்க திருப்பி கொடுத்தே தீர்வோன்ட்டு நருட்டோ கையை முறுக்கிட்டு வருவான். ரவுண்டு கட்டி இருப்பாங்க. பைரட்ஸா வந்து 3 பேரும் பயங்கரமா அலறுவானுங்க. சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்ல இருந்து நார்மல் சீக்கு வந்துருவாங்க. நருட்டோ வேவ்ஸ் நார்மல் ஆயிடுச்சு, நம்ம அதை கடந்துட்டோம்பா. காய் இருந்துட்டு சுத்தி வர பார்த்துட்டு என்னடா இவ்வளவு மோசமா விஷயங்கள் நடந்திருக்கு, ஏதாவது நடந்த ஞாபகம் இருக்கா நருட்டோன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அந்த மஷ்ரூம் சாப்பிட்டதுல இருந்தே என்னோட மெமரிஸ்ங்கிறதே ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருக்குன்பா. பார்க்க போனா அது உண்மையாமே மோசமா தான் இருக்கு. பார்க்க போனா பைரட்ஸ் இங்க வந்து சூறையாடிட்டு போன மாதிரி இருக்குன்பா. காய் ஆமா ரொம்ப மோசமா இருக்கு, ஏமாட்டும் அப்செட் ஆக போறான் பாரு. நருட்டோ நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கேன்பா. காய் திடீர்னு வினோதமா நடந்துக்கிட்டு எனக்கு திரும்ப சி சிக்னஸ் வந்துருச்சுன்னு பாரு. நருட்டோ திரும்பவுமா புஷி புரோசன்ஸ்ன்பா. வெளிச்சம் படவுமே அந்த பாய்சனஸான மஷ்ரூம்ஸ் எல்லாமே அப்படியே ஃபேட் ஆயிரும். யாமட்டோவும் கொஞ்சம் நார்மல் ஆவாரு. எவோபா நீ ஓகேவான்னு சொல்லி கேட்கவும் யாமட்டோ இருந்துச்சு எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. எவோபா நீ ஒரு கைண்ட் ஆஃப் பாராசிட்டிக் ஃபங்கஸ்க்கு ஹோஸ்டாவே மாறிட்ட, அது உன்னோட வுட் ஸ்டைல் சக்கராவா உறிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு பாரு. ஆனா இப்ப நீ நார்மல் ஆயிட்டேன்னு சொல்லுவாரு. நருட்டோ இந்த ஒரு சின்ன மஷ்ரூம் இவ்வளவு பிரச்சனை கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கலன்ட்டு இதுவே இந்த உலகம் எவ்வளவு பெருசுங்கிறத காட்டுதுன்பா. இதுக்கப்புறமா ஷிப்புக்கு வெளியே காட்டுவாங்க. அந்த 3 பைரட்ஸையும் பிடிச்சி வச்சிருப்பாங்களே அவனுங்க எங்களை என்னதான் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பார்க்க போனா உங்களுக்கு சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்ங்கிறத பின்னாடி காத்துட்டு இருக்குன்னு பாரு. உபாவு எங்களை அங்க அனுப்புறதா உங்களோட பிளானான்னு சொல்லி கேட்பான். ஏமாட்டோம் ஆமான்கவும் அந்த ரூட்ல நாங்க 2 வாரம் டிராவல் பண்ணணும்பா. எங்களுக்கான சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ சாப்பாடு தானே கவலையப்படாதீங்கன்ட்டு அந்த மஷ்ரூம் இருக்க வரைக்கும் நீங்க எவ்வளவு தேவையை சாப்பிட்டுக்கலான்பா. நருட்டோ பாய் சொல்லவும் யாமட்டோ அவரோட வுட் ஸ்டைல் மூலமா திரும்ப சி ரூட் ஆஃப் சைலன்ஸ்க்கே அவங்க தாட்டி விட்டுருவாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மஷ்ரூமை தான் குக் பண்ணிருப்பாங்க. எவோபா இப்ப ஃபுட் சப்ளைன்னு பார்த்தா எதுவுமே இல்ல, இதுதான் இருக்கு, அடுத்த பக்கத்துல இருக்க போர்ட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் இதை தான் சாப்பிட்டாகணும் பாரு. இப்போதைக்கு நம்ம கிட்ட மஷ்ரூம்ஸ் இல்லைன்னா பக்ஸை தான் சாப்பிட்டாகணும் பாரு. நருட்டோ இந்த ரெண்டுமே எனக்கு வேணான்பா, இந்த மஷ்ரூம்ஸ் நல்லா தான் இருக்குன்னு பாரு. யாமட்டோ காய் சாப்பிடுறான் பாரு. நருட்டோ முடியாதுன்ட்டு எனக்கு நார்மலான சாப்பாடு தாங்க சாப்பிடணும்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவெஞ்ச் ஆஃப் த ஷேடோ க்ளோன்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்லாம் அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. அப்புறம் நேம்ஸ் பார்க்கலாமா? சந்தோஷ், விஷால், நேம் சொல்லாததுக்கு மன்னிச்சிரு ப்ரோ. ஈஸ்வரன், ரஞ்சித், ஆசிஃப், விஷால், பிரேம், கே விக்கி, சாஸ்தா, வீரமணி, கோகுல், நிதின், மோகன்தாஸ், ஹிசோ, சந்துரு, நவீனா, கிரேசி, தனிஷ், சிவச்சந்திரன், ஜீவா, கண்ணன், சந்தோஷ், ஷாலினி, கார்த்தி, பண்டு முருகன், லோகேஸ்வரன், தருண் பாலா, தீபக், ஜெயந்தன், சங்கீர்தன், வினிதா, ஹானித், அரவிந்த் குமார், அருள்ராஜ், ரஃபிக், ஹாம்தன், எம் முகமது அப்சல், ஜி சஞ்சய், மனோ சஞ்சய், குரு பிரசாத், என் கண்ணன், ரவிச்சந்திரன், பவித்ரன், பாலாஜி, கார்த்திக், பிரின்ஸ், பத்திராஜ், விபி மதன், சஞ்சய், வி ராகுல், சிவனேஸ்வரன், சூர்யா, மாணிக்கம், லோகேஷ், கிருஷ்ணராஜ், அகில்ராஜ், லோகு லோகநாதன், தமிழ், முத்துசெல்வம், புவி, சுபாஷ், யக்ஷித், திவாகர், நஜத், மணி, ரவி பிரியன், விஷால் எஸ்கே, விக்கி, மணிகண்டன், கித்துசான், ஹரிஷ், கவியரசு, எஸ் கௌதம், சஞ்சய், விக்னேஸ்வரன், மோகன்ராஜ், கே சந்தோஷ்குமார், பி சந்தோஷ், முகிலன், மோகன் ஏ, டில்லி பாபு, இளையராஜா, சுபை, என் ஆர் ஜோதீஸ்வரன், ஜாஹீர், சாய் ரக்ஷன், ரதீஷ், அஜ்மல், ரகுலன் கே, தீபக், எம் ஜீவா, தர்மா, சந்திரசேகர், கிரண்.